இங்க பழனி இருந்துகிட்டு பாண்டியன் குடும்பத்தை இங்க மேடைக்கு வர சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பழனி கூப்பிடுறத இங்க கேட்ட பாண்டியன் குடும்பமும் சரி பழனிக்காக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏற போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க எப்பவும் போல சக்திவேல் மறிச்சுக்கிட்டு இங்க பாருங்க, பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாங்க தான் இனிமேல் வந்து அவனுக்கு எல்லாமே நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியன் குடும்பத்தை மதிக்காம அவங்களை கீழே நிக்க வச்சிடறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பழனிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருமே வந்து ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆத்தாக்காக ஒத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப அதனாலேயே எங்க பாண்டியன் குடும்பத்தோட நம்ம நெருங்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த வருத்தத்தை வெளியில சொல்ல முடியாம தனக்குள்ளே புழுங்கிட்டே இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கரெக்டா கல்யாணம் நடக்கிற டைம் வந்த உடனே இங்க அச்சதையா கீழே இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனா கீழே இறங்குறதுக்கு முன்னாடி சக்தி வேலுமே இங்க பாரு நீ எல்லாருக்கும் கொடு, ஆனா அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க குமரவேல்கிட்ட சொல்லி கீழே அனுப்புறாங்க. அதுக்கு இது மாதிரி குமரமே கீழே வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லார்ட்டையுமே அச்சதை கொடுக்குறாங்க. ஆனா கரெக்டா பாண்டியனும் கோமதி அச்சதை எடுக்க வரும்போது அந்த தட்டையுமே நகர்த்தி அங்கிருந்து கொண்டு போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியனோட பசங்க எல்லாம் ரொம்பவுமே கோபத்துல துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாண்டியனுமே எல்லாரும் அமைதியா இருங்க, இப்போ நம்ம பழனி கல்யாணத்தை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே காம் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க கல்யாணம் நடக்குது. ஆனா அச்சதை கூட போட முடியாம எங்க பாண்டியனோட குடும்பம் பயங்கர வருத்தத்தோட இங்க கீழே நின்று பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோமதியால இந்த விஷயத்தை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இன்னொரு பக்கம் பழனி இங்க தாலி மட்டும் தான் கட்டுறாரே தவிர ரொம்பவே மன வருத்தத்துல சுத்தமா வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா கல்யாணம் முடியுது. இங்க எல்லாருக்கிட்டையும் பழனியும் அந்த பொண்ணும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப பாண்டியன் குடும்பத்தோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேடைக்கு வர சொல்றாங்க. ஆனா எப்பவும் போல சக்திவேல் முத்துவேல் இங்க பாண்டியன் குடும்பத்தை அந்த ஸ்டேஜுக்கு ஏறவே விடல. உடனே பழனியுமே நான் இந்த மாதிரி வந்து அக்கா கிட்டையும் பாண்டியன் மாமா கிட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கியே தீரணும்ட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு கீழே போயிட்டு இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஆத்தாவுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து பழனிக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் கல்யாணமும் ஒரு வழியா முடியுது. ஆனா இங்க எப்பவும் போல பழனியும் அந்த பொண்ணையும் இங்கேயே விட்டுட்டு பாண்டியன் குடும்பத்து ஆளுங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா சக்திவேலும் முத்துவேலும் இந்த கல்யாணத்துல அவங்களை இருக்க விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது இந்த பக்கம் பழனிக்கு சுத்தமா விடுறதுக்கு மனசே இல்ல. எல்லாருமே எங்க போறீங்க, இருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா இந்த பக்கம் சக்திவேலும் முத்துவேலும் பழனி நீ உட்கார்றா, இனிமேல் நீ நம்ம வீட்டுல தான் இருக்க போற, இனிமேல் நீ வந்து எந்த கடையிலையும் போய் பொட்டலம் அடிக்க வேண்டாம், நீ ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பழனியை அவங்க சைடு இழுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதே நேரம் இங்க வேற வழி இல்லாம பாண்டியன் குடும்பத்து ஆளுங்களும் வெளியில போகும்போது அவங்க கிட்ட வம்பு பண்ற மாதிரி இங்க சக்திவேலும் முத்துவேலும் போயிட்டு இப்போது புரியுதா யார் நினைச்சா சரியா செய்ய முடியும்ட்டு, நாங்க தெளிவா செஞ்சோம், எங்க தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க பாண்டியனை அவமானப்படுத்தி அங்கிருந்து அனுப்புறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த பாண்டியனுமே ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சக்திவேலோட ஒய்ஃபும் முத்துவேலோட ஒய்ஃபும் அங்க வராங்க. அவங்கள பார்த்த கோமதியுமே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என் தம்பிக்கு இப்படி ஒரு துரோகம் உங்களுக்கு பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு இங்க பாருங்க கோமதி, நாங்க இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இது எல்லாமே உங்க அண்ணன் உங்களோட வேலை, உங்களுக்கு தான் தெரியும் உங்க அண்ணன்களை பத்தி அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அதே நேரம் இங்க பழனியும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரையும் வாசல்ல நிக்க வச்சு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியன் குடும்பமும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அவங்களுமே உள்ள போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பழனியை உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்டயுமே வந்து பேசுறா பழனி, எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசாம இருக்க, பாண்டியன் குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டோன்னு சொல்லி வருத்தப்படுறியா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க பாரு இந்த குடும்பத்தை பாரு, இனிமேல் இந்த குடும்பத்தில் நீ ராஜா மாதிரி இருக்கலாம், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா உனக்கு புதுசா ஒரு கடையை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் நீ எந்த கடையிலையும் பொட்டலம் அடிக்கலாம் தேவையில்ல, உனக்கான ஒரு சொந்த தொழில் எனக்கு மேல தனியா கிடைக்க போகுது, நீ உன் பாட்டுல உன் கடையை பார்த்துட்டு உன் வேலையை பாரு, நாங்களும் உனக்கு துணையா இருப்போம் அப்படின்ற மாதிரி எங்க சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க சொல்ற எதுவுமே இந்த பக்கம் பழனியோட கதல சுத்தமா ஏறவே இல்லை. ஏன்னா இங்க கல்யாண மண்டபத்தில் நடந்த அவமானத்தில் நினைச்சுதான் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாண்டியன் குடும்பமே இந்த பக்கம் பழனியை விட்டுட்டு போனதை நினைச்சு அவரால் சுத்தமா ஏத்துக்கவே முடியல, ரொம்பவே சேடா இருக்காரு. அப்ப கரெக்டா இங்க முத்துவேல இருந்துகிட்டு இங்க பாருடா, இது ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ மறுபடியுமே இந்த பக்கம் வந்து பாண்டியன் குடும்பத்தோட போய் சேரணும்னு நினைச்ச அப்படின்னா எல்லாமே தகுடுபடி ஆயிடும், ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டு இங்கே இருந்து பொழைக்கிற வழியை பாரு, உனக்கு பொழைக்கிறதுக்கான வழியை நாங்க அமைச்சு தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பழனி வேலுமே அப்ப இதுக்கு மேல நம்ம மாமா வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே சேடா இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க கோமதி அதே நேரம் வீட்டுல இருக்க பாண்டியனுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. என் தம்பிக்கு நல்லபடியா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என் கண்ணனுங்க சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலை பண்ணி அவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டானுங்க, இப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்கட்டு, பட் இருந்தாலும் இப்படி பழனிக்கு இப்படி பண்ணலாமா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி கோமதியுமே பழனியோட இடத்துல இருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாண்டியனுமே இங்க பாரு கோமதி, இந்த விஷயத்துல நீ ஃபீல் பண்ணாத, ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பழனிக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைச்சாலும் அது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காத காரியம், ஏன்னா உங்களோட அண்ணனுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் நடத்த விட மாட்டானுங்க, நல்லா பேசி வச்ச பொண்ணையே வீட்டுக்கு போய் ஏதோ பேசி அவங்க மனசை கெடுத்து கடைசியில் இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்க விருப்பப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல. இப்போ இந்த மாதிரி சமயத்துல பழனிக்கு கல்யாணம் மட்டும் நடக்காம போயிடுச்சு
முடிஞ்சுச்சுன்னா அவன் மனசு வெறுத்திருப்பான். இதுக்கு மேல அடுத்த கல்யாணம் வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணியிருப்பான். ஏதோ உங்க அண்ணனுங்க கூட்டு வந்த பொண்ணால இப்போ நல்லபடியா பழனிக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. இதுக்கு மேல விடு, அவன் வாழ்க்கைய அவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனுமே எல்லா கஷ்டத்தையும் தான் மனசுக்குள்ள வச்சுட்டு இங்க பழனிக்காக கோமதியை சமாதானப்படுத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் இங்க ராஜியுமே இந்த மாதிரி எங்க அப்பா இப்படிலாம் பண்ணுவார்னு நினைக்கவே இல்ல. ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்தை பத்தி இந்த பக்கம் கதிர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கதிருமே சரி விடு விடு, இந்த மாதிரி அப்பாவே அமைதியா இருந்ததுக்கான காரணமே பழனி மாமா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாரு. அவருக்கு எப்படியாவது இப்ப கல்யாணம் நடந்தா மட்டும்தான் அவரோட மனநல சரியாகுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் சரியா போயிரு விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே அந்த பிரச்சனையை கொஞ்சம் அளவுக்கு காம் பண்ண பாக்குறாங்க.